வணக்கம் நண்பர்களே, இந்த வார ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வாரம் தொடங்கக்கூடிய நாள் 29ஆம் தேதி ஏப்ரல் தொடங்கி 5ஆம் தேதி மே மாதம் வரை இந்த ஒரு வாரத்திற்குரிய பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றம் மீன ராசியில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்கு மாறக்கூடிய நிலையும் அங்கு சூரியனுடன் அவர் இணைய போகிறார். இந்த ஒரு நிலை மாற்றம் இருக்கிறது. இதை தாண்டி சந்திரனுடைய மாற்றம் மட்டுமே இந்த வாரத்தில் அதிகமான ஆளுமையை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இப்பொழுது பலன்களுக்குள்ளே நம்ம போகலாம். முதலில் மேஷராசி நண்பர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு தொடர்ந்து ராசிநாதன் 12இல் மறைந்து சனியுடன் இருப்பதும் முதல் ஒரு நாள் புதனுடனும் இணைந்திருப்பது கண்டிப்பாக அலைச்சல்கள், ஆரோக்கியத்தில் சில கவனமான நிலை. இது இவங்களுக்கு ஒரு தொடங்கக்கூடிய பலன்களாக இருக்கிறது. அதிக விரயங்களாக சில விஷயங்கள் நடக்கலாம். ஏதாவது வீட்டிற்கு தேவையான சில விஷயங்கள் விரயங்களாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் தொடர்பான விரயங்களாகவும் இருக்கலாம். ஓரளவிற்கு தெரிந்து செய்யக்கூடிய விரயங்களை கொஞ்சம் கவனித்து நீங்கள் தவிர்க்க நினைப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இதை தாண்டி திருமண வாழ்விலும் நீங்கள் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது நல்ல பலன். ரொட்டீனான செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் இந்த வாரம் சிறப்பாக செய்யக்கூடிய நிலையாக இருக்கும். ராசிக்கு புதனுடைய மாற்றம் வந்த நிலையில் பணி தொடர்பான விஷயங்களுக்கு இது ஒரு லாபமான நிலையும். ஆரோக்கியம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மேலும் ஒரு கவனமான பலன்களை தொடரக்கூடிய நிலையாகவும் இது இருக்கிறது. ஓரளவிற்கு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இரண்டையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். பேச்சு, உணவில் அதிக கவனமும் நிதானமும் இருப்பது, யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். இந்த வாரம் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதை மறக்கக்கூடாது. 3, 4, 5ஆம் தேதி பகல் 1 மணி வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கண்டிப்பாக அந்த நாட்களில் மட்டுமே அதிகமான விரயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஓரளவிற்கு கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் அதே நிலையில் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் சந்திராஷ்டமம் தொடங்குவதனால் நம்ம இந்த வார பலன்களை முடித்து அடுத்த வாரம் எடுக்கும் பொழுது இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக பலன்களை முதலிலே சொல்லக்கூடிய நிலையாக மாறும். இந்த வாரம் பொறுத்தவரை கோச்சார சந்திரன் 5, 6, 7 வீடுகளில் செல்ல போகிறார். முக்கியமாக இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் இணையக்கூடிய புதன் சூரியன் இணைவு குடும்ப வாழ்வில் அதிக கவனம் தேவை. ஓரளவிற்கு நிதானமாக விட்டு கொடுத்து போவதை நீங்கள் பிராக்டிஸாக இருந்து பழகி கொண்டால் தொடர்ந்து வரும் காலங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலையை இது கொடுக்கும். ஆனால் பணி, தொழில் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அற்புதமான மறைந்த புதன் உங்களுக்கு பணி ரீதியிலான விஷயங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நிலையை கொடுப்பார். புதிய முடிவுகள் எதுவாக எடுக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் இந்த வாரத்தில் சற்று அதிக நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது ரிஷபத்திற்கு பெரிய நன்மை. ஏனென்றால் உங்களுடைய ரிஷப சந்திரனுக்கு, பிறவி சந்திரனுக்கு சனியுடைய பார்வையும் ராசியிலேயே இருக்கக்கூடிய உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் இருப்பதும் இந்த வாரம் சந்திரனுடைய அமர்வு 2 அஷ்டமாதிபத்தியமாக 8க்கு 8ஆக 3ஆம் அதிபதியான சந்திரனுடைய நிலை புத்திஸ்தானம், பணியிடத்தில் திருமண வாழ்வை குறிக்கக்கூடிய 5, 6, 7 வீடுகளில் செல்வது கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே ரொம்ப ஹைலைட்டான பலன்களாக இதை புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் அனுசரிப்பது நன்மை. ஓரளவிற்கு ஹெல்த்தில் அதிக கவனம் காட்டுவது, தூக்கத்திற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓரளவிற்கு வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் இந்த வாரம் உங்களுக்கு எரிச்சலை தரும். பொறுமை உங்களுக்கு உதவும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை கோச்சாரத்தில் இந்த வார சந்திரன் இவர்களுடைய 4ஆம் வீடாகிய கன்னியிலிருந்து 5, 6 என்று சொல்லக்கூடிய துலாம் விருச்சிகத்தில் சஞ்சரிக்க போகிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சற்று ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக மிதுனத்தில் உள்ள ஜாதகர்கள் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம். மேலும் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக வாக்குவாதம் அதிகம் வருவதற்கான வாய்ப்பாக இருப்பதும், விட்டு கொடுத்தால் மட்டுமே ஓரளவிற்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் மிதுனத்திற்கு கிரகநிலை கொடுக்கிற பலனாக இருக்கிறது. சுக்கிரன் 12இல் ஆட்சியாக இருப்பது பணியில் வளர்ச்சி, வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில பிரயாணங்களால் பணியில் ஏற்றம், இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். சில விரயங்களை தவிர்க்க முடியாது. இது குழந்தைகளுக்கான விரயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயங்களுக்காக சிலர் விரும்பி செய்யக்கூடிய விரயங்களாக இருக்கலாம். வாழ்க்கை துணை நீண்ட நாள் கேட்ட சில விஷயங்களை வாங்கி கொடுப்பதற்கான விரயங்களாக இருக்கலாம்.
அதே சமயம் திருமண வாழ்வில் ஒரு சிலருக்கு பிரிவினையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கிரக நிலைகளும் இந்த வாரம் இருப்பதை மறக்க வேண்டாம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானமாகிய மேஷ ராசிக்கு சூரியனுடன் வந்து இணைவது, இது 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராசிநாதன் ஆரோக்கியத்திற்கு சற்று சாதகம் இல்லாத நிலை. ஆனால் ஓரளவிற்கு நீண்ட நாள் நினைத்த காரியங்களுக்கு இது வெற்றி கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும். முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகளில் உள்ள மிதுன ராசி புதிய முடிவுகளில் அதீத கவனமும் எச்சரிக்கையும் தேவை. குழந்தைகளுடைய நட்பு, அவங்களுடைய திடீர் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது குழப்பங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சரிபார்த்து கொள்ள வேண்டிய வாரமாக மிதுனத்திற்கு இருக்கிறது. ஓரளவிற்கு அதிக விரயங்களை இந்த வாரம் சந்திக்கக்கூடிய நிலை இருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடகத்தை பொறுத்தவரை இவர்களுடைய ராசி லாடாக வரக்கூடிய சந்திரன் 3, 4, 5 வீடுகளில் செல்ல போகிறார். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இவர்களுடைய 9லிருந்து 10ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய புதன் கிரகம் சூரியனுடன் அங்கு இணைய போவது கண்டிப்பாக 2 செக்மெண்ட் பலன்கள். பொருளாதாரம், பணி, தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இது ஏற்றமாக இருக்கும். நல்ல ஒரு வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம், தொழில் வளர்ச்சி, முதலீடுகளால் அற்புதமான நன்மைகள் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் கோர்ட் கேஸ் தொடர்பான விஷயங்களிலும் கடன்களையும் தவிர்க்க முடியாத நிலை பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கடகத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு இவர்களுக்கும் விரயங்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பாக இருப்பதனால் சற்று நிதானமாக விரயங்களை முடிவு செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பொருள் வரவு, தன லாபம், மன மகிழ்ச்சி இதெல்லாமே ஏற்படும். ஷார்ட் ட்ராவல்ஸ், லாங் ட்ராவல்ஸ் எல்லாமே இவர்களுக்கு பிஸ்னஸ், பணி, தொழில் ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறது. ஸோ பொருளாதாரத்திற்கு சிறப்பான வாரமாகவும் ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனமாக விட்டு கொடுக்க வேண்டிய நிலையில் கடகராசிக்கு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்தவரை ராசிநாதன் ஆல்ரெடி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். அங்கே மேலும் இணையக்கூடிய புதனாக இந்த வாரம் 2ஆம் நாளிலிருந்து 30 ஏப்ரலிலிருந்து புதனும் அங்கு இணைய போகிறார். கண்டிப்பாக இதை பொறுத்தவரை மறைந்த புதன் உங்களுக்கு ஓரளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கையும் பொருளாதார வளர்ச்சியையும் பணி ரீதியிலாக கொடுப்பார். தொழில் வளர்ச்சி அதனால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக திருப்தியான ஒரு நிலையை கொடுக்கும். ஆனால் திருமண வாழ்வில் இது அதிக குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். திருமணத்தை குறிக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு 8இல் மறைவது உங்களுக்கும் அது பாதகமாக இருப்பது. தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் உங்களை அறியாமல் ரொம்ப பெரிய மோசமான டைரக்ஷனில் செல்லக்கூடிய அபாயத்தை சிம்மத்திற்கு கொடுப்பதற்கான வாய்ப்பாக இது இருக்கும். ஓரளவிற்கு வயதில் சீனியர் சிட்டிசனாக இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் ஆரோக்கியத்தில் காட்ட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருப்பவர்களும் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது மிகுந்த பாதுகாப்பு. குழந்தைகளையும் அனுசரித்து செல்ல வேண்டும். திருமண வாழ்விலும் விட்டு கொடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆல்மோஸ்ட் சிம்ம ராசிக்கு நிறைய கவனமான பலன்களும் பணி தொழிலுக்கான முயற்சிகளுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுடைய 2, 3 வீடுகளில் சந்திரன் செல்ல போகிறார். ராசியில் இருந்து தொடங்கக்கூடிய பலனாக இருக்கும். கண்டிப்பாக ஜென்ம ராசியில் சந்திரன் இருப்பது இந்த வாரம் தொடங்கக்கூடிய 29ஆம் தேதி எல்லாமே சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள். 30ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் நேர் 7ஆம் வீடு பாதகத்தில் இருந்து 8ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். என்னை பொறுத்தவரை பாதகத்தில் இருப்பதை விட 8ஆம் வீட்டில் மறையக்கூடிய புதன் ஓரளவிற்கு நன்மைகளை கொடுப்பார். ஆனால் இது சில திடீர் விரயங்களை, எதிர்பாராத ஒரு முடிவுகளாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய சில தூண்டுதல்களை கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வாரத்தில் நிறைய ராசிகளுக்கு விரயங்களில் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒரு செக்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம கடைக்கு போவோம் ஷாப்பிங் செய்வதற்கு. நம்ம அந்த லாஸ்ட் மினிட் டெம்டேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் சில விஷயங்களை எல்லாம் செய்வோம் இல்லையா? அது போன்ற ஒரு டெம்டேஷனால் நம்ம விரயங்களை அதிகப்படுத்தலாம். ஸோ நீங்கள் இப்படி இதை புரிந்து கொள்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது அச்சப்படக்கூடிய, பயப்படக்கூடிய பலனாக இந்த விரயத்திற்கு நீங்கள் எதுவுமே நீங்களாக இமேஜின் பண்ண வேண்டாம். கன்னியை பொறுத்தவரை பணியில் அற்புதமான ஏற்றம். நீண்ட நாள் வராத பணம் மறைந்த புதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக மாறும். தொழில் விஷயங்களுக்கான அலைச்சல்களால் ஏற்றமும் லாபமும் ஏற்படும். ஆன் த ஹோல் தொழிலில் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய, ஒரு நல்ல வருமானத்தை அடையக்கூடிய வாரம் இது. அதிர்ஷ்டம், ஷார்ட்கட்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த வாரம் முயற்சி செய்யக்கூடாது. கணவன் மனைவியும் அனுசரித்து செல்வது, விட்டுக் கொடுப்பது பெரிய பாதுகாப்பு. கண்டிப்பாக கன்னி ராசி ஆக்சஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த ராசியாகவே இருந்தாலும் கன்னி ராசி நீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கணவர் அல்லது மனைவி இருவருமே ஆரோக்கியத்தை மிக அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பு.
அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை 12ஆம் வீடு 1ஆம் வீடாகிய ஜென்ம ராசி 2ஆம் வீடு. இந்த வீடுகளில் கோச்சார சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இந்த வாரம் தொடங்கிய பலன்களுக்கு அடுத்த நாள் புதனுடைய மாற்றம் 6ல் இருந்து 7ஆம் வீட்டிற்கு மாறுகிறது. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை கொடுக்கும். பணியில் இருந்த அழுத்தங்கள் குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீரக்கூடிய நிலையை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். அவர்களுக்கு மைக்ரேன் தொடர்பான தலைவலி இல்லைன்னா ஏதாவது நரம்பு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். ஓரளவிற்கு அவங்கள சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கும் ஆரோக்கியத்தை சரியாக கவனிப்பு தேவையான ஒரு வாரம். ஆனால் தொழில் வளர்ச்சி இதெல்லாமே பணி தொழில் ஏற்றங்கள் எல்லாம் சில அலைச்சல்களோடு கூடிய மேன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஓரளவிற்கு நீங்கள் ஒரு நிதானமான மனப்போக்குடன் செல்வது துலாம் ராசிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அஷ்டமாதிபதியான ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக நிறைய அலைந்து திரிந்து வருமானத்தை அடையக்கூடிய வாரம். ஓரளவிற்கு அதற்கான ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். பணி வளர்ச்சி வருமானம் திருப்தி அளிக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்களுடைய பாக்யாதிபதி பாதகாதிபதியான சந்திரன் இந்த வாரம் 11, 12 ஜென்மராசி 1ஆம் வீடு இந்த வீடுகளில் சஞ்சரிக்க போகிறார். கண்டிப்பாக சந்திரனை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு சந்தேகமான ஒரு நிலையில் அவரை நம்ம அசஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் ஷார்ட்கட்ஸ் விஷயங்கள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது பெரிய பாதுகாப்பு. முக்கியமாக விரயங்களில் அதிக அக்கறை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்கள் விருச்சிகத்திற்கு ஏற்படலாம். ஆனால் தொழில் தொடர்பான விஷயங்களும் ஒரு பெரிய நன்மையை விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. புதிய முதலீடுகள் தொழிலுக்காக செய்யக்கூடிய பிஸ்னஸில் இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்கள் நிதானமாக முடிவு செய்வது, எல்லா விஷயங்களிலும் தொழில் விஷயங்களில் சற்று பொறுமையாக யோசித்து முடிவெடுப்பது நன்மை அளிக்கும். பணியிலும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் திடீர் மாற்றங்களும் சில அழுத்தங்களை தவிர்க்க முடியாத நிலையாகவும் இருக்கலாம். ஓரளவிற்கு நீங்கள் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது, தேவையில்லாத குழப்பங்களை பணியில் பேப்பர் போடக்கூடிய நிலை வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வராமல் இருப்பதற்கு இனிஷியலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வது நல்ல நிலை. பெண்களால் சிலருக்கு பணியிடத்தில் அதிக குழப்பங்கள் வரலாம். ரொம்ப நிதானமாக பாதுகாப்பாக நீங்கள் இருப்பது ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை கோச்சார சந்திரன் 10, 11, 12 வீடுகளில் சஞ்சரிக்க போகிறார். இவர்களுக்கு மாற்றுக்காரகனாக வரக்கூடிய சந்திரனை அஷ்டமாதிபதியாக இருப்பது கண்டிப்பாக தாயார் மேல் அதிக பிரியம் இருக்கும். ஆனால் தினமும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். யார் சொன்னாலும் இவங்க கேட்கவும் மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு பிடிவாத குணம் உடையவர்களாக, அந்த பிடிவாதத்தினாலேயே வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய தனுசு ராசியாக இருக்கிறார்கள். தொழில் பணி விஷயங்களில் இந்த வாரம் அதிக பொறுப்புடன் முடிவுகளை எடுப்பது, நிதானமாக இருப்பது பெரிய நன்மையை கொடுக்கும். 30th ஏப்ரல் தொடங்கி இவர்களுடைய 4ல் இருந்து 5ல் மாறக்கூடிய புதன் ஒரு பெரிய ஆரோக்கிய விடுதலை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. எப்பொழுதுமே புதன் பாதகாதிபதியாக இருந்து சுகஸ்தானத்தில் இவங்களுக்கு மீனத்தில் இருப்பது ஒரு பெரிய தொல்லை. இந்த புதனுடைய மாற்றம் மேஷத்தில் இணைவது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய பக்கபலத்தினால் ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நிலை. ஆனாலும் தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருப்பது, பேச்சுவார்த்தையில் ஆர்குமெண்ட்ஸ் வராமல் நீங்கள் முதலிலேயே ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. உங்கள் ஸ்பௌஸுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தால் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு வாரம். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு பணி வளர்ச்சி, தொழில் மேன்மை, மெட்டீரியல் விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல லாபமும் எல்லாமே இவங்களுக்கு நிறைய பிரயாணங்களை கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருமானமாகவும் இந்த வாரம் இருக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்தை பொறுத்தவரை இவர்களுடைய திருமண வாழ்வில் இந்த வாரம் அதிக பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. சந்திராசிரமம் முடிந்த வாரமாக இந்த வாரம் இருப்பதனால் ஓரளவிற்கு வாழ்க்கை துணையுடைய முயற்சிகளால் ஒரு மேன்மையான பலன்கள் குடும்பத்தில் நடக்கும். ஆனால் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் பொறுமையாக பேசுவது, வாக்குவாதம் இல்லாமல் பேசுவது பெரிய நன்மை. ஏப்ரல் 30ஆம் தேதி புதனுடைய அமர்வு உங்களுடைய 3ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய சுகஸ்தானமாகிய 4ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து இருக்கக்கூடிய புதன், 8 சூரியனும் 6 புதனும் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. ஆனால் பூர்வ புண்ணிய பலத்தினால் உங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயமாக உடனடியாக சால்வ் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கும்.
இருந்தாலும் ஒரு சிலருக்கு தசாபுதிகள் சரியில்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வளர்ச்சி வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு வெளியூர் தொடர்பான பிரயாணங்களால் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக மகரத்தில் உள்ளவங்களுக்கு, பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்றமும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஆனால் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள் கடன் தொகையில் நிதானமும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாவற்றிலுமே எல்லா செக்மெண்ட் விஷயங்களிலும் சற்று பொறுமையாக இருப்பது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் தவிர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும். உணவில் பேச்சில் சற்று அதிக அக்கறை காட்டுவது எல்லாவற்றிலும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கும் அது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கக்கூடிய 29ஆம் தேதி அன்று அடுத்த நாள் 30ஆம் தேதி மதியம் வரை சந்திராஷ்டமமாக இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த சந்திராஷ்டமம் வரும்பொழுதெல்லாமே ஜாப் ரிலேட்டடான விஷயங்களும், ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அவங்க அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகள் வராமல் கவனமாக உணவை நீங்கள் சூஸ் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக ரிப்பீட்டடாக இந்த பலன்கள் உங்களுக்கு உதவும். இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு சற்று பொறுமை அதிகம் தேவை. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் கூட அதிக விட்டு கொடுப்பதும், உங்கள் வாழ்க்கை துணையுடைய நிலைக்கு சற்று புரிந்து அனுசரித்து அவங்கள பார்த்து கொள்வதும் ஒரு நன்மையை கொடுக்கும். பேச்சில் சற்று கவனமும், வெளியில் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பதும் மேலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. குழந்தைகளுக்கு வளர்ச்சி, இடமாற்றம், மேன்மையான பலன்கள் நடப்பதனால் கும்பராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் பொருளாதாரம், தொழில் ரிலேட்டடான விஷயங்களில் ஏற்றம் இருந்தாலும் கடன் தொகைகளில் கடன் வாங்கும் பொழுதும் மிக அதிகமான நிதானத்துடன் முடிவெடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கும்பராசிக்கு. அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு 30ஆம் தேதி மதியம் தொடங்கி 1ஆம் தேதி முழுவதும் 2ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக மனதில் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு முதலில் இருந்து இந்த வாரம் தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு உதவக்கூடிய தெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு, ஹனுமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் இணைந்து இருப்பது ஏதோ ஒரு மனதில் ஒரு போராட்டமான நிலையாகவும், இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருப்பதனால் குழந்தைகளையும் இல்லைனா ஏதாவது எதிர்காலத்தை நினைத்த கவலைகளாகவும் அது இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு பெரிய நன்மையை கொடுக்கும். முக்கியமாக இந்த வாரம் மீனராசி தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குடும்ப வாழ்வில் பேச்சில் சற்று பொறுமையாக இருப்பது, வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உஷ்ண கிரகங்கள் 6ஆம் வீட்டில் உள்ள கேதுவோடு தொடர்பாக இருக்கக்கூடிய புதனாக மாறப்போவதனால், பாதகாதிபதியான புதன் 2இல் இருப்பது கண்டிப்பாக பேச்சினால் பகையை வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் கொடுக்க வாய்ப்பாக இருப்பதனால் ரொம்ப நிதானமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு. வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் அதிகரிக்கலாம். சற்று அமைதியாக செல்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பை கொடுக்கும்.